என் அன்பான நாட்டு மக்களே, நமஸ்காரம். சக்தியை வழிபடும் பண்டிகையான நவராத்திரி நாளை தொடங்குகிறது. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நவராத்திரியின் முதல் நாளிலிருந்து நாடு தன்னிறைவு பெற்று இந்தியா பிரச்சாரத்தை நோக்கி மற்றொரு குறிப்பிடத்தக்க மற்றும் முக்கிய அடியை எடுத்து வைக்கிறது. நாளை செப்டம்பர் 22 ஆம் தேதி நவராத்திரியின் முதல் நாளான சூரிய உதயத்துடன் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வரும். ஒரு வகையில் நாட்டில் ஜிஎஸ்டி சேமிப்பு விழா தொடங்க உள்ளது. இந்த ஜிஎஸ்டி சேமிப்பு விழா உங்கள் சேமிப்பை அதிகரிக்கும், மேலும் நீங்கள் விரும்பும் பொருட்களை எளிதாக வாங்க முடியும். நமது நாட்டின் ஏழைகள், நடுத்தர வர்க்க மக்கள், புதிய நடுத்தர வர்க்க மக்கள், இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், கடைக்காரர்கள், தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர் என அனைவரும் இந்த சேமிப்பு விழாவால் பெரிதும் பயனடைவார்கள். 2017ஆம் ஆண்டில் இந்தியா ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை தொடங்கிய போது, அது ஒரு பழைய வரலாற்றை மாற்றி புதிய ஒன்றை உருவாக்குவதற்கான தொடக்கத்தை குறித்தது. நாட்டின் வணிகர்கள் பல்வேறு வரிகளின் வலையில் சிக்கிக் கொண்டனர். ஆக்ட்ரோய், நுழைவு வரி, விற்பனை வரி, கலால், ஊதியம், சேவை வரி என நம் நாட்டில் இதுபோன்ற டஜன் கணக்கான வரிகள் இருந்தன. ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு பொருட்களை அனுப்ப வேண்டுமானால் எண்ணற்ற சோதனை சாவடிகளை கடக்க வேண்டியிருந்தது. நாங்கள் பல படிவங்களை நிரப்ப வேண்டியிருந்தது. பல தடைகள் இருந்தன. எல்லா இடங்களிலும் வெவ்வேறு வரி விதிகள் இருந்தன. நாடு பிரதமர் பதவியின் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருந்தது. அந்த ஆரம்பத்திலேயே ஒரு வெளிநாட்டு செய்தித்தாளில் ஒரு சுவாரஸ்யமான கதை வெளியிடப்பட்டது. அது ஒரு நிறுவனத்தின் சிரமங்களை குறிப்பிட்டது. 570 கிலோ தொலைவில் எங்கள் பொருட்கள் ஹைதராபாத்தில் இருந்தன.
இது மிகவும் கடினமாக இருந்ததால் அவர்கள் அதைப் பற்றி யோசித்து, நிறுவனங்கள் முதலில் தங்கள் பொருட்களை பெங்களூரிலிருந்து ஐரோப்பாவிற்கு அனுப்பி, பின்னர் அதே பொருட்களை ஐரோப்பாவிலிருந்து ஹைதராபாத்திற்கு அனுப்புவதை விரும்புவதாகக் கூறினர். நண்பர்களே, வரிகள் மற்றும் சுங்கச்சாவடிகளின் சிக்கல்கள் காரணமாக அந்த கால நிலைமை இதுதான். நான் உங்களுக்கு ஒரு பழைய உதாரணத்தை தருகிறேன். தினசரி பிரச்சனை இருந்தது. ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கான அதிகரித்த செலவுகளை ஏழைகள் தாங்க வேண்டியிருந்தது. இது உங்களைப் போன்ற வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த சூழ்நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பது மிகவும் முக்கியமானது. எனவே, பொது நலனுக்காகவும் தேசிய நலனுக்காகவும் நீங்கள் எங்களுக்கு 2000 சௌதா ஆர்டரை வழங்கியபோது நாங்கள் ஒவ்வொரு பங்குதாரருடனும் விவாதித்தோம். ஒவ்வொரு மாநிலத்தின் ஒவ்வொரு சந்தேகத்தையும் நாங்கள் தீர்த்து வைத்தோம். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு தீர்வைக் கண்டோம். அனைத்து மாநிலங்களையும் அழைத்துச் செல்வதன் மூலம் சுதந்திர இந்தியாவின் இவ்வளவு பெரிய வரி சீர்திருத்தம் சாத்தியமானது. மையம் மற்றும் மாநிலங்களின் முயற்சிகளின் விளைவாக நாடு டஜன் கணக்கான வரிகளின் வலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது. முழு நாட்டிற்கும் ஒரு சீரான அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஒரே நாடு ஒரே வரி என்ற கனவு நனவாகியது. நண்பர்களே, சீர்திருத்தம் என்பது காலம் மாறும்போது, நாட்டின் தேவைகள் மாறும்போது தொடர்ச்சியான செயல்முறையாகும். எனவே தேச உருவாக்க சீர்திருத்தங்களும் சமமாக அவசியமானவை. எனவே, நாட்டின் தற்போதைய தேவைகளையும் உலகின் கனவுகளையும் கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டியின் இந்த புதிய சீர்திருத்தங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இதன் பொருள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் பெரும்பாலான பொருட்கள் மலிவாக மாறும். பொருட்கள், பூச்சிக்கொல்லிகள், ஜவுளி, ஆயுள் காப்பீடு போன்ற பல பொருட்கள் மற்றும் சேவைகள் 99% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அல்லது 5% வரி மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும். இவற்றில் கிட்டத்தட்ட 99% இப்போது 5% வரியின் கீழ் வந்துவிட்டன. வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது. இன்று நாட்டில் 25 கோடி பேர் கொண்ட ஒரு பெரிய குழு புதிய நடுத்தர வர்க்கத்தினராக வறுமையின் சுமையிலிருந்து வெளியே வந்துள்ளனர்.
இது அதிக அளவிலான நிலத்தை அனுபவித்து வருகிறது. இந்த புதிய நடுத்தர வர்க்கத்தினருக்கு தனக்கென ஒரு விருப்பமும் கனவும் உள்ளது. இந்த ஆண்டு அரசாங்கம் 12 லட்சம் ரூபாய் வரை வருமானத்தை வரி விலக்குடன் பரிசளித்தது. இயற்கையாகவே 12 ரூபாய் லட்சத்திற்கு மேல் வருமான வரி நிவாரணம் வழங்கும் போது நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்க்கை பெரிதும் மேம்படுகிறது. இது மிகவும் எளிமையாகவும் வசதியாகவும் மாறுகிறது. இப்போது ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினரின் முறை வந்துவிட்டது. ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் இரட்டை செல்வத்தை அனுபவித்து வருகின்றனர். ஜிஎஸ்டி குறைப்பு மூலம் நாட்டின் குடிமக்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்றுவது இப்போது எளிதாக இருக்கும். வீடு கட்டுவது, டிவி, குளிர்சாதன பெட்டி, ஸ்கூட்டர், பைக் அல்லது கார் வாங்குவது என எதுவாக இருந்தாலும் இவை அனைத்திற்கும் நீங்கள் குறைவாகவே செலவிட வேண்டியிருக்கும். பெரும்பாலான ஹோட்டல் அறைகளுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளதால் பயணம் செய்வதும் மலிவாகிவிடும். சொல்லப்போனால் என் நண்பர்களே, ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து கடைக்காரர்கள் கூட மிகவும் ஆர்வமாக இருப்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். ஜிஎஸ்டி குறைப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிப்பதில் அவர்கள் மும்முரமாக உள்ளனர். அவர்களின் பலகைகள் பல இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. சத்யனோ தேவோ பவ என்ற மந்திரத்துடன் குடிமக்களாகிய நாம் முன்னேறி வருகிறோம். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களில் நிர்வாண தலைமுறை இதை வலியுறுத்துகிறது. சத்யன்விஷ் பாரத் என்ற இலக்கை அடைய நாம் சுயசார்பு பாதையை பின்பற்ற வேண்டும். மேலும் இந்தியாவை தன்னிறைவு அடையச் செய்யும் மிகப்பெரிய பொறுப்பு நமது சிறு, நடுத்தர மற்றும் குடிசை தொழில்கள் மீதும் உள்ளது. நாட்டு மக்களுக்கு குறைவாக தேவையானதை நாட்டிலேயே நாம் எதைச் செய்ய முடியுமோ அதை நாட்டிலேயே உருவாக்க வேண்டும். எண் 1ஆக இன்று கள், சிறு, குறு தொழில்கள், நுண்தொழில்கள், குடிசை தொழில்கள் என உங்கள் அனைவரிடமிருந்தும் எனக்கு மிகுந்த எதிர்பார்ப்புகள் உள்ளன. இதுவே இந்திய பொருளாதாரத்தின் முக்கியத்துவம்.
எங்களிடம் எம்எஸ்எம்கள் இருந்தன, எங்களிடம் சிறு மற்றும் குடிசைத் தொழில்கள் இருந்தன. இந்திய உற்பத்தி, இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களின் தரம் சிறப்பாக இருந்தது. நாம் அந்த மாடுகளை திரும்பப் பெற வேண்டும். நமது சிறு தொழில்கள் எதை உருவாக்கினாலும் அது ஒவ்வொரு அளவுகோலிலும் உலகிலேயே சிறந்ததிலும் சிறந்ததாக இருக்க வேண்டும். நாம் எதை உற்பத்தி செய்தாலும் அது பெருமை, கண்ணியம் மற்றும் மரியாதையுடன் உலகின் சிறந்ததாக இருப்பதற்கான அனைத்து அளவுகோல்களையும் தாண்டிச் செல்ல வேண்டும். எங்கள் தயாரிப்புகளின் தரம் உலகில் இந்தியாவின் அடையாளத்தை அதிகரிக்கும் மற்றும் இந்தியாவின் பெருமையை அதிகரிக்கும். இந்த இலக்கை நோக்கி நாம் பாடுபட வேண்டும். மேலும் சுதேசி மந்திரத்தால் நாட்டின் சுதந்திரம் பலன் பெற்றது போல நாட்டின் செழிப்பும் சுதேசி மந்திரத்தால் பலன் பெறும். இன்று தெரிந்தோ தெரியாமலோ நம் அன்றாட வாழ்வில் பல வெளிநாட்டு விஷயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன, நாம் அதை அறியாமலேயே இருக்கிறோம். எங்கள் பைகளில் இருக்கும் சீப்பு வெளிநாட்டினாலா அல்லது சொந்தமா என்று எங்களுக்கு தெரியாது. இவற்றையும் நாம் ஒழிக்க வேண்டும். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை நாம் வாங்க வேண்டும். நம் நாட்டின் இளைஞர்களின் முயற்சியால், நம் நாட்டின் மகன்கள் மற்றும் மகள்களின் வியர்வையால் ஒவ்வொரு கடையும் சுதேசியால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இவை சுதேசி என்று பெருமையுடன் சொல்லுங்கள். நான் சுதேசி வாங்குகிறேன் என்று பெருமையுடன் சொல்லுங்கள். நான் சுதேசி பொருட்களையும் விற்கிறேன். எனவே இந்தியா வேகமாக வளர்ச்சியடையும் என்று நான் அனைத்து மாநில அரசுகளையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சுயசார்பு இந்தியா பிரச்சாரத்துடன், இந்த சுதேசி பிரச்சாரத்துடன் உங்கள் மாநிலங்களில் உற்பத்திக்கு உத்வேகம் அளிக்கவும், முழு ஆற்றலுடனும் முழு உற்சாகத்துடனும் முதலீட்டிற்கான சூழலை உருவாக்கவும் மையமும் மாநிலங்களும் இணைந்து முன்னேறும் போது சுயசார்பு இந்தியா என்ற கனவு நிறைவேறும். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சியடையும், இந்தியா வளர்ச்சியடையும். இந்த உணர்வுடன் மீண்டும் ஒருமுறை இந்த சேமிப்பு விழாவிற்கு பல வாழ்த்துக்களை தெரிவித்து எனது உரையை முடிக்கிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த சேமிப்பு விழாவிற்கு பல வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.